ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி கிருத்திகை வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்னிங் எழுந்து விடிகாலையிலே எழுந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் மாமியார் வந்து தண்ணி தெளித்தாங்க. நான் பெருக்கிட்டு கோலம் எல்லாம் போட்டு விட்டுட்டேன். கோலம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா வெளியிலலாம் வந்து இங்கெல்லாம் ஃபுல்லாக கோலம் போட்டேன். பட் வந்து செம்மண் இழுக்கிறத மட்டும் எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஒருத்திலாம் பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் சரி கட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, நான் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு இங்கே பசங்களுக்கு தண்ணி எல்லாமே காய வச்சோம். நாங்களும் தண்ணி காய வச்சு குளிச்சுக்கிட்டு எங்கள் மாமியார் வந்து பாத்திரம் தேய்ச்சி விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டாங்க. நான் வந்து சமையல் தான் மெயினாக, நான் சமையல் தான் எப்போவுமே பண்ணுவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்து கொஞ்சம் பருப்பு போட்டுட்டு வெளியே வந்து சாப்பாட்டு உலையும் அதுக்கடுத்து ரசம் பண்ணுறது, பொரியலுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். உள்ளேயும் வெளியுமே மாற்றி மாற்றி சமைச்சிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அரிசி போட்டாச்சு, சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து 3 டைம் நாங்கள் சாப்பாடு வடித்தோம். என்ன ரீசன்னா, கோவிலுக்கு வந்து நாங்கள் அன்னதானம் பண்ணுற பழக்கம் இருக்குது. அதனால் வந்து எல்லாேருக்கும் அங்கே வந்து வடை பாயசத்தோடு உட்காந்து சாப்பாடு போடுற பழக்கம் எங்கள் மாமியார், அவங்க மாமனார் காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வந்து நாங்களும் வந்து இப்போ அதே பழக்கத்தில் செஞ்சுட்ருக்கோம். ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து மாற்றலான் இருக்கோம். இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பொரியல் தாளிச்சிட்ருக்கேன். பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அவிச்சு அதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த உருளைக்கிழங்கு வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் அதுக்கடுத்து சாதம், சாம்பார், ரசம், பொரியல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே பாயாசமும் பண்ணிட்டுட்டேன். இந்த பக்கம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வடை போட்டுட்ருக்கேன். எங்கள் மாமியார் எங்கள் ஒருத்தி வந்து சூப்பராக மாவாட்டியிருந்தாங்க. அது உரல் ஆட்டினாலே வடை வந்து வேறு லெவல் டேஸ்ட். ஈவினிங் வரைக்குமே சூப்பராக சாஃப்டாகவும் இருந்தது, முறுமுறுன்னும் இருந்தது. நல்லா இருந்துச்சு வடை. வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்புக்கிட்டலாம் தீஞ்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு அப்புறம் எங்கள் சாரீ கட்டின உடனே பார்த்திங்கன்னா பூ வந்து வாங்கவே இல்லை. நாங்கள் சரி கோவிலில் போய் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா, எங்கள் மாமியார் சந்தனமும் குங்குமமும் கேட்டிருந்தேன், அதை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம சாரீ கட்டினாலே நம்மளுடைய ஃபேஸ்க்கு அழகே பார்த்திங்கன்னா அந்த குங்குமமும் சந்தனமும் தான் வந்து அழகை கொடுக்கும். எனக்கு எப்போவுமே பிடிக்கும் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. அதனால் வந்து சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு வந்து நாங்கள் கோவிலுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. வண்டி வந்து ஆல்ரெடி வந்து எப்பயே வந்துருச்சு. என்னென்னா டாட்டா ஏஸில் தான் கொண்டு போகிறோம், எல்லா சாப்பாடும் கொண்டு போகணும் இல்லையா. அதனால் ரெடி ஆகிட்டு பசங்களும் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். தலையெல்லாம் சீவி விட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. என்னென்னா எங்கள் வீட்லேயே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 11:30 ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. அதனால் டிஃபன் மட்டும் பிள்ளைங்களுக்கு மட்டும் நாங்கள் இட்லி, தோசை அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு, இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கோவில் போகிறதுக்காக நான் வந்து எல்லோ கலர் சாரீ மங்களகரமாக கிளம்பியிருக்கேன். இது வந்து நான் பிளான் பண்ணி கொண்டு போனேன்னா இல்லை, இருக்கிற 2 சாரீ எடுத்துகிட்டு போனால் அங்கே போனோடனே சரி கோவிலுக்கு இது கட்டிட்டு போனால் நல்லாயிருக்குமே அப்படின்றதால எனக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சி. பாப்பாவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்ருக்கா. அதுவுமே நல்லா, அது சாரியில் ஸ்டிச் பண்ணது தான் சூப்பராக இருந்தது. இது வந்து எங்கள் மச்சினர் பையன். எங்கள் மச்சினருக்கு வந்து 2 தம்பிங்க. அவங்க பார்த்திங்கன்னா இது எங்களுடைய ஃபேமிலி மட்டும், எங்கள் மாமியார், மாமனார், எங்கள் ஒருத்தி, என் பசங்க 2 பாப்பாங்க. பார்த்திங்கன்னா நான் பின்னாடி தான் ஏறி இருந்தேன். ஆனால் ரொம்ப வெயில் தாங்க முடியல. அடுப்புக்கிட்ட அனலில் இருந்துட்டு என்னோடய உடம்பெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நானே, எங்கள் மச்சின பையன், அதுக்கப்புறம் பாப்பா, நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மலையை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். வந்த உடனே மலையை சுற்றிட்டு தான் அதுக்கப்புறம் சாமி படைச்சி பிரசாதம் கொடுக்கணும். தேஜ் நீவா நீ தான் வரவே இல்லை, உன்னதான் வீடியோவே
பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்ருக்கோம். சாப்பாட்டு போட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துட்டோம். என்னென்னா ரொம்ப டயர்டு. ஏன்னா விடிகாலம் எழுந்திரிச்சு இவ்வளோ வேலை பார்த்துட்டு அங்கே போய் மலையை சுற்றிட்டு வெயிலில் செம டயர்டு. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரெலாம் ரொம்ப நொந்துட்டார். நடக்கவே முடியல. ஏன்னா அவர்லாம் நடந்ததே கிடையாது. நான்னா கூட வாக்கிங்லாம் போயிட்டுருக்கேன். பரவாயில்லையா? பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நைட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் வந்து விடியகாலையில் ஒரு 5:45 மணிக்கிட்ட இருக்கும். நாங்கள் கிளம்பும்போது பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போகணும் அப்படின்றதுக்காக வந்து கிளம்பி வந்துட்டோம். வரும்போதும் நானே தாங்க வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். என்னென்னா அவர் ஓட்டும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டுவார், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிடுவேன். அந்த மாதிரி அவர் வந்து நான் வண்டி ஓட்ட மாட்டேன், உட்காந்து தான் வருவேன்றதால தான் நான் அவரை வந்து உட்கார வச்சு கூப்பிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த வீடியோ எல்லாமே உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.